ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் பணமானது மிக பெரிய அளவில் பாதிப்பாகவே இருக்கிறது. நீயாக முன்னேறலாம் என்று நினைத்தாலும் அதில் ஏதோ ஒரு தடங்கள் வருகிறது. நீ ஏதாவது ஒரு வேலை செய்தோ, ஏதாவது ஒரு இடத்திற்கு வேலைக்கு போயோ, அந்த இடத்தில் வேலை செய்து அதன் மூலமாக குடும்பத்தை காப்பாற்றலாம், பணம் சம்பாதிக்கலாம், ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம் என்று நினைத்தால் கூட என்ன தெரியுமா நடக்கிறது? அங்கு இருப்பவர்கள் யாராவது ஒருவர் உனக்கு தொந்தரவு கொடுத்து, மன உளைச்சலை கொடுத்து, உன்னை ஏற்றத்தாழ்வோடு பார்த்து, உன்னை அப்படியே உனக்கு மன உளைச்சல் அதிகமாகும் பொழுது இது வேணவே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வரும் அளவுக்கு அங்கு இருப்பவர்கள் செய்கிறார்கள். இது ஒரு நாள் 2 நாள் அப்படியெல்லாம் அல்ல. நீ எந்த வேலைக்கு போனாலும் இதுதான் நடக்கிறது, இது மட்டும்தான் நடக்கிறது. நீ ஒரு வேலைக்கு போகிறாய், அங்குதான் இது நடக்கிறது என்பது இல்லை. நீ எந்த வேலைக்கு போனாலும் அங்கு யாரோ ஒருவர் உன்னை அந்த இடத்திலிருந்து காலி செய்வதற்காகவே காத்து கொண்டு இருக்கிறார்கள். இது வேலையில் மட்டுமல்ல, ஒரு வீட்டில் குடியிருந்தாலும் அங்கு இதுதான் நடக்கிறது. அங்கு ஏதோ ஒரு துரோகியோ தானாக உருவாகுகிறார்கள். தானாக உருவாகி உன்னுடைய வாழ்க்கையை கஷ்டப்படுத்துவதற்காகவே, எங்கிருந்து தான் வருவார்கள் என்று தெரியாமல் கஷ்டப்படுத்துவதற்காகவே செடிகளைப் போல முளைத்து கொண்டே இருக்கிறார்கள். இது எல்லாம் உன்னுடைய மனதில் இருப்பது, இதுதான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருப்பதும். இதை நினைக்கும் பொழுது நீ நினைக்கிறாய், வேலைக்கு போகணும், சாப்பிடணும், சம்பாதிக்கணும், நன்றாக இருக்கணும், மற்றவர்களுக்கான வேலையை செய்யணும், அவர்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், இதுக்கெல்லாம் தேவை பணம். அந்த பணத்துக்காக ஓடி 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 உழைச்சா அங்கு ஒருவன் நின்று என்னை தடுப்பான். அங்கே யாரோ ஒருத்தன் தடுக்கிறான்னு வேறு இடத்துக்கு போனால் அங்கே ஒருத்தவன் தடுத்து என்னை திரும்பவும் வீட்டுக்கு அனுப்புவான். சரி, வீட்டில் இருந்தே வேலை செய்யலான்னு செஞ்சால் அதுக்கும் நீங்கள் எனக்கு தடைகளுக்கு மேலே தடைகள் கொடுத்தா நான் என்ன தான் செய்ய முடியும் சாயி? எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டினா தானே நானும் ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்று நீ நினைக்கிறாய். அம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னெல்லாம் இப்பொழுது என்னிடம் சொன்னாயோ அதெல்லாம் நான் சரியாக சொல்லிவிட்டேன். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கிறது, நீ என்னென்னலாம் என்னிடம் சொன்னாய் என்பதையும் சொல்லிவிட்டேன். இதற்கு மேல் நான் தான் முடிவெடுக்க வேண்டும், சரியா? உன்னுடைய வாழ்க்கையில் அளவுக்கு மீறிய கஷ்டங்கள், ஒரு கஷ்டம் 2 கஷ்டம் எல்லாம் கிடையாது, அளவுக்கு மீறிய கஷ்டங்கள். இப்பொழுது என்னுடைய வாக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிறாய் என்ற பொழுதும் மிக பெரிய கஷ்டங்களோடு தான் நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். நிறைய சம்பாதிக்கணும் என்ற ஆசை, ஆனால் எதுவுமே உன்னிடம் இப்பொழுது இல்லை என்பதுதான் உண்மை. ஆசைகள் இருக்கிறது, உழைப்பு இருக்கிறது, ஆனால் இது எதுவுமே நடக்கவில்லை என்பதுதான் வருத்தம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அந்த தடைகளை உடைக்கும் அளவுக்கு ஒரு ஆள் முடியும். அந்த விஷயத்தை மட்டும் நீ செய்யும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஒரு அளவுக்கு வாழ்க்கையில் சாதிக்க போகிறாய். அதாவது நாளை என்ன கிழமை? முருகருக்கு உயர்ந்த நாள். நாளை நாள் முருகருக்கு உயர்ந்த நாள். நீ இப்பொழுது இரவு எதையும் பற்றி யோசிக்காதே. நீ ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் யோசித்து விட்டுப்படும். இன்னையோட இந்த கஷ்டமெல்லாம் முடிஞ்சிருச்சு. பண கஷ்டம், துரோகிகளோட கஷ்டம், வலிகள், வேதனைகள் இதெல்லாம் இன்னையோட முடிஞ்சிச்சு. நாளைக்கு காலை விடியும் பொழுது ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு மட்டும் மனசில் நினச்சிக்கோ. வேறு எதுவுமே சொல்லாத, வேறு எதுவுமே பேசாத, நீ பாட்டுக்கே படுத்துக்கோ. ஏன்னா இரவு நேரத்தில் அதிக தூக்கத்தை விடுவது நீ. அது மாதிரி எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சிட்டே தான் இருக்க, ஓய்வு என்பது கிடையாது. ஆனால் இரவு நேரத்திலேயும் நீ இது மாதிரி நினைக்கும் பொழுது உடல் கெட்டு போகும், சரியா? நீ நன்றாக இருந்தால் உன் குடும்பம் நன்றாக இருக்கும். நீ இன்னைக்கு இந்த விஷயத்தை யோசிச்சேன்னா நாளைக்கு காலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கும். முதல்ல இன்னைக்கு இரவு தூங்கும் பொழுது எல்லா விஷயத்தையும், உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயம்லாம் நடந்துச்சோ எந்த ஒரு விஷயத்தையும் மனசில் நினைக்காம தூங்கு. காலையில் எந்திரிச்ச உடனேயே மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு நேராக உன் பூஜை அறைக்கு போய் திருச்செந்தூர்
முருகர் பெயரை சொல்லு. திருச்செந்தூரில் இருக்கிற முருகரோட பெயரை சொல்லு. சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு 7 முறை. இது கேட்கும் பொழுது இதெல்லாம் நினச்சா பணம் வருமா, இதெல்லாம் நினச்சா வாழ்க்கை மாறுமா அப்படின்னு தான் தோணும். இதில் மந்திரமும் இல்லை, ஒன்றுமே இல்லை சாயி. ஏன் சாயி இப்படி சொல்கிறீங்க, உண்மையா நடக்கிறத சொல்லுங்களேன் அப்படின்னு நீ சொல்லலாம். ஆனால் இதுதான் உண்மை. இந்த சாயாகிய நான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றத்தான் ஒரு வழியை காட்டுவேனே தவிர உன்னை ஏமாற்ற அல்ல. இன்று செவ்வாய்க்கிழமை, அதாவது பொழுது விடிந்தால் செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உயர்ந்த நாள். குளித்து முடித்து வெறும் வயிற்றில் நேராக உன் பூஜை அறைக்கு போய் முருகரை பார்த்து என்ன விஷயம் தெரியுமா சொல்ல வேண்டும்? சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு 7 முறை சொல்லிட்டு உன் மனசுல என்ன பிரச்சனை இருக்கோ, உனக்கு பிரச்சனைங்கிறத அடுத்தது வச்சுக்கோ. உனக்கு என்ன வேணும்? பணம் வேணும், வேலை வேணும், குடும்பத்தில் திருமணம் நடக்கணும், வாழ்க்கை நல்லா இருக்கணும், இது நடக்கணும், இது நடந்தே ஆகணும் அப்படின்னு மட்டும் சொல்லு. எனக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு, அந்த பிரச்சனை இருக்கு சொல்லவே சொல்லாத. ஏன்னா பிரச்சனையை பற்றி பேசாத. நாளைக்கு நான் சொல்கிற விஷயத்த செய். காலையில் எந்திரிச்சு நன்றாக குளித்து முடித்து விட்டு நேராக முருகரை பார்த்து 7 முறை அவருடைய சுப்பிரமணிய சுவாமி சுப்பிரமணிய சுவாமி சுப்பிரமணிய சுவாமின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன வேணுமோ, தொழில் நலம் அடைய வேண்டும், நல்லா இருக்கணும், அதில் நிறைய சம்பாதிக்கணும், என் வாழ்க்கை முன்னேறணும், நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணும், இப்படின்னு எதெல்லாம் நடக்கணுமோ அதை சொல். எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அதை சரி செய், அதெல்லாம் சொல்லவே சொல்லாது. நல்லது நடந்துச்சுன்னா கெட்டதெல்லாம் ஓடிடும். இதை நீ செஞ்சு பாரு. எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு லட்சியத்தையும் மிகப்பெரிய ஒரு விஷயத்தையும் நீ அடைகிறாய் என்பதை உடனுக்குடனே பார்ப்பாய். இது உனக்கு பணம் வருவதற்கான ஏற்பாடு. இந்த நாளையோ இந்த விஷயத்தையோ தவற விட்டு விட்டாய், ஆனால் நீதான் உன்னுடைய வாழ்க்கையில் தடங்களாக இருக்கிறாய் என்று அர்த்தம். புரிகிறதா? தெய்வமோ வழிகாட்டும். 2 வழிகள் இருந்தால் அதில் இந்த வழி சரி கிடையாது, இந்த வழிதான் சரியா இருக்குன்னு தெய்வம் காட்டும். ஆனால் இல்லை, நான் நீ காட்டுற வழியில் போக மாட்டேன், நான் நீ காட்டாத வழியில் தான் போவேன்னா அதுக்கு தடையாக இருப்பது நீ. உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிறது நீ. புரிகிறதா? நான் இப்பொழுது எத்தனையோ பிள்ளைகள் என்னை வணங்குகிறார்கள். குறிப்பிட்டு உனக்கு நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்றால் இதில் ஏதோ ஒரு சூட்சமம் இருக்கிறது என்பதை நீ உணர்கிறாயா இல்லையா? உணர்கிறாய் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கு, கவலைகளை குப்பையில் போடு. காலையில் எழுந்திரிச்சு நான் சொன்னதை செய். எவ்வளவு பெரிய மாற்றமோ எவ்வளவு பெரிய திருப்பமோ உன் வாழ்க்கையில் வருது என்பதை நீ பொறுத்திருந்து வேடிக்கை மட்டும் பார். புரிகிறதா அம்மா? இதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, சாமிக்கிட்ட வேண்டி இதெல்லாம் முடிச்சுட்டு நான் இப்போ சொல்கிற மந்திரத்தை நீ எப்பொழுது வேண்டுமானாலும் முருகர் கோவிலுக்கு போனாலும் இல்லை முருகருக்கு பூஜைகளை செய்தாலும் என்ன முருகரை பார்க்கும் பொழுது என்னைக்கு வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் குரு பகவான் அருள் கிடைக்கும். மேலும் செவ்வாய் தோஷமும் நிச்சயமாக தோஷங்கள் பாதிப்புகள் நீங்கும். நான் இப்பொழுது மந்திரத்தை சொல்கிறேன். இதை நீ எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம். இதற்கு எந்த ஒரு முறை 2 முறை 3 முறை என்பது கணக்கே கிடையாது. இதை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் தங்கங்களா. ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, ஷண்முகனே, டாட்சரனே, என் வாக்கிலும் நின்று என்னை காக்க. ஓம் ஐம் க்ரீம் வேலா காக்க ஸ்வாஹா.
என்ற மந்திரத்தை சொல்லவும். ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சிரனே, என் வாக்கினும் நினைவிலும் நின்று காக்க. ஓம் ஐம் ஹ்ரீம் வேர் காக்க ஸ்வாஹா என்ற மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது நிச்சயமாக முருகர் உங்களை காப்பார். உங்களுடைய மனதில் இருக்கும் கவலைகள் நீங்கும். செவ்வாய் என்பது யார்? முருகர். செவ்வாய் என்பது முருகர். பணம், நிலம், வீடு இவற்றுக்கு அதிபதியானவர் இவர். உன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்து விதமான இந்த கஷ்டங்கள் அனைத்தையும் அவரே நீக்குவார். வீடு, மனைகள், வாகனங்கள், அனைத்து செல்வங்களும் உனக்கு கிடைக்கும். நீ நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு உயர ஆரம்பிப்பீர்கள். யாருக்கும் துரோகம் செய்யவில்லை, யாருடைய பாவத்தையும் நீங்கள் எப்பொழுதும் வாங்கி கொண்டதும் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக இருக்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் இதை செய்து வாருங்கள். நீங்கள் ஒரு முறை, அதாவது நாளை இதை செய்தாலே கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உடனே, அதாவது சூரியன் மறைவதற்குள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தொகை உங்கள் கையில் கிடைக்கும். சந்தோஷத்துடனும் நம்பிக்கையுடனும் எல்லா தெய்வத்தின் மீது இருக்கும் நம்பிக்கையுடனும் இதை செய்யுங்கள். சிறிய விஷயத்தை செய்து பெரிய விஷயத்தை அடையுங்கள். நல்லதே நடக்கும். எல்லா நாளும் உன் கூட இருந்து வழிகாட்டுவேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.